வணக்கம் நண்பர்களே. பவிஷ்ய புராணம். பவிஷ்ய புராணத்தில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பகுதி. என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி, வாமன அவதாரம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனாலும் ஒரு சின்ன ரீகேப் போடும். கேரளாவில் மகாபலி அப்படின்னு ஒரு அசுர மன்னன் ஆட்சி செய்து கொண்டு இருந்தான். அப்போ அவன் வந்து ஒரு பெரிய யாகம் வளர்த்து பல தான தர்மங்கள்லாம் கொடுத்துட்ருக்கான். உடனே இந்திரனுக்கு பயம் வந்து, இவன் வந்து நம்ம பதவிக்கே வந்துடுவான் போல், அதனால் இவனை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் மகாவிஷ்ணுகிட்ட வேண்டி எப்படியாவது அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி எதாவது பண்ணுங்கன்னா, அதுக்குள்ளே யாகம் முடிஞ்சு போச்சு. யாகம் முடிஞ்சு போனோடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு, உலகங்களுக்கும் சக்கரவர்த்தி ஆகிட்டார் இவர் மகாபலி. தேவலோகம், பூலோகம், பாதாள லோகம் அப்படிலாம் இருக்கான்லாம் கேட்கக்கூடாது, இந்த கதையில் அப்படி தான் வரும். இந்த 3 லோகங்களுக்கும் இது வந்துருச்சு, இவர் தலைவராகிட்டார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, உடனே மகாவிஷ்ணு ஒரு குட்டி பாலகன் வடிவத்தில், குள்ளமான ஒரு உருவத்தில், இப்படி பாலகன் இவங்க சொல்கிறாங்க. வாமனர் அப்படின்னு சொன்னால் மிட்ஜெட்டுன்னு தான் அர்த்தம். மிட்ஜெட்னால் எப்படி சொல்லலான்னா, கிட்டத்தட்ட இந்த உடல் ஊனமுற்றவர்கள். நீங்கள் பார்த்துருப்போம், சில பேர் வந்து உயரமாக வளர முடியாமல் குள்ளமாகவே இருப்பாங்க. 30 வயசு ஆனாலும் அதே ஒரு 3 அடி உயரத்துக்கு தான் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு உருவத்தில் வந்தார் அப்படின்றது தான் அந்த புராணத்தில் சொல்லப்படக்கூடிய கதை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பளபளன்னு குடுமையெல்லாம் வச்சுட்டு ஒரு ஐயர் பையன் மாதிரி ஒரு படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு குள்ள உருவத்தில் வந்தாராம். வந்து இது மாதிரி அவங்க இதுக்கு வந்து தானம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னாராம். சரி, என்னப்பா வேணும் சொல்லுன்னா, ரொம்பலாம் வேணாம், 3 அடி மண் போதும், நான் நடந்து போய் 3 அடி அளந்துக்கிற அளவுக்கு இருக்கிற நிலம் மட்டும் எனக்கு கொடுங்கண்ணா. அப்போ அவருக்கு கூட வந்து அசுர குரு சுக்கராச்சாரியார் வேறு இருந்தாராம். அந்த சுக்கராச்சாரியார் அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு, இது வந்திருக்கிறது ஃப்ராடு, உன்னை ஏமாற்ற வந்திருக்கிறான்ப்பா அப்படின்லாம் சொன்னாரா. இல்லை, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டாராம். உடனே இவர் என்ன பண்ணாராம், ஒரு வண்டா மாதிரி அந்த கமண்டலத்துக்குள்ளே போய் உட்காந்து அந்த ஓட்டையை அடைச்சிக்கிட்டாராம். தண்ணி வெளியே வராமல், தண்ணி வெளியே வந்தால் தானே தானம் கொடுக்க முடியும்னு. உடனே வாமனர் அவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், ஒரு தர்பை புல் எடுத்து அந்த ஓட்டையில் ஒரு குத்தி விட்டோடனே சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. அதனால தான் சுக்கராச்சாரியாருக்கு ஒத்த கண்ணு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை. இவனுக்கு எத்தனை தான் கதை சொல்லுவாங்க. அப்புறம் தண்ணியை ஊற்றி தானம் கொடுத்தோடனே, சரி அளந்துக்கலாமா, நான் அளந்துக்குங்க அப்படின்னா சரன்னு உயரமாயிட்டாராம். உயரமாகி இதோ முதலடி பாதாள தேவலோகம், பூலோகம் ரெண்டுத்தையும் சேர்த்து அளந்துட்டேன். 2வது அடி பாதாள லோகத்தை அளந்தாச்சு, 3வது அடியை நான் எங்கே வைக்கிறது அப்படின்னாராம். உடனே சரி, அப்போ என் தலையில் வையா அப்படின்னாராம். வேறு வழி இல்லை அப்படின்னு. உடனே இவர் காலை தூக்கி தலை மேலே வச்சோடனே அவர் மகாபலி சக்கரவர்த்தி அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வரவே இல்லை. கேரளா மக்களின் நம்பிக்கையின்படி ஓணம் பண்டிகையின் போது ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சரியா? இந்த மகாபலி சக்கரவர்த்தியை வச்சு தான் இன்னைய எபிசோடு. மகாபலி சக்கரவர்த்திக்கு நீங்கள் தலைப்பை பார்த்தோன்னே குழம்பியிருப்பீங்க, மகாபலி சக்கரவர்த்திக்கும் அக்பருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு. சரியா? அதுதான் போட்டிருக்கு பவிஷ்ய புராணத்தில். என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மகாபலி வந்து அதுக்கப்புறமா ரொம்ப நாள் தவம் இருந்தாராம். தவம் இருந்து மகாவிஷ்ணுகிட்ட கேட்டாராம், உனக்காக நான் வச்சுருந்த 3 லோகத்தையுமே உனக்கு கொடுத்துட்டேன், இப்பேற்பட்ட எனக்கு வந்து நீ மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், நான் மறுபடியும் உலகத்தை ஆட்சி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, சரி வரம் தருகிறேன் போ அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி நகரத்தில் போய் நீ ராஜா வைக்கோ அப்படின்னு வரம் கொடுத்துட்டாராம். அப்படி வரம் கொடுத்ததுனால அக்வர் அப்படின்னு அந்த வரத்தின் மூலமாக அங்கே பிறந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு பேர் அக்வர் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். யாருக்கு? ஜலாலுதீன் முகமது அக்பர் அப்படின்ற பெயர் கொண்ட முகலாய சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுவோட வரத்தின் காரணமாக பிறப்பால் அசுரனாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தி அடுத்த பிறவியில் அக்பராக பிறந்தார் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இவனில் என்ன செய்யலாம்? நல்ல யோசிச்சு பாருங்க, இவனில் என்ன செய்யலாம் யோசிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா என்ன பண்ணிடுவாங்க, மோடின்னு ஒருத்தர் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றுவார், இந்தியாவின் பொருளாதாரத்தை தூக்கி நட்டமாக நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சாலும் வைப்பாங்க. இவ்வளோ கொஞ்சம் டைம் கொடுத்து ஏதோ பவிஷ்ய புராணத்தில் ஏதாவது இருக்காமே சார் புதுசாக சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா,
இது மாதிரி மோடிக்கு இது பண்ணாங்க. அது மட்டும் சொன்னால் பரவாயில்ல, இந்த அசுரர்கள்லாம் சேர்ந்து அசுரர்களுக்கு தலைவராக இருந்த ஒருவருக்கு கடலுக்கு நடுவே பேனா சிலை வச்சாங்கன்னு கூட எழுதி வச்சாலும் வைப்பாங்க. இது பூரா எழுதுனது பூரா பின்னாடிங்க. இது சொல்கிறது பூரா எப்படி சொல்லிட்டாங்க, அக்பர் அப்படின்ற வரத்தின் மூலமாக பிறந்ததுனால அக்பர் என்ற பெயரோடு அவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அக்பர்னு இருந்தார், அவர் இவ்வளோ வருஷம் ஆட்சி செய்வார், அது இதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. இல்லை சத்தியமாக சொன்னேன், இந்த பவிஷ்ய புராணத்தை அது வந்து ஒரு ரஃப்பாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில வடிவம், முழுசாக மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில வடிவமே இன்னும் கிடைக்கலன்னு வச்சுங்க. எனக்கு கிடைக்கல. யாரோ ஒரு வட இந்தியாக்காரன் ஒருத்தன் வந்து அதை உட்காந்து இங்கிலீஷில் வேறு மொழிபெயர்த்து போட்டிருக்கான்னு வச்சிங்களா. அதனால தான் நமக்கு அது அதோட ஃப்ராடுத்தனம் வெளியே தெரியுது. இல்லைனா சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் இப்போ பிரிண்டட் வெர்ஷன் இருக்குது, சமஸ்கிருதம் தான் யாரும் படிக்கக்கூடாது. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எதையாவது எழுதி வச்சுக்கிறது. இஷ்டத்துக்கு எழுதி வைக்கிறதுனா, நான் திருப்பி இந்த பவிஷ்ய புராணத்தை சொல்கிறதோட காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். அக்பரோட காலகட்டம்ன்றது பீரங்கி துப்பாக்கிலாம் வந்தாச்சு இந்தியாவுக்கு. அதாவது பீரங்கி துப்பாக்கி முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் பாபர்னு சொல்லுவாங்க. பாபர் கிடையாது. முதல்ல பீரங்கி துப்பாக்கி இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் அவருக்கும் முன்னாடியே வாஸ்கோட காமா கொண்டு வந்துட்டார். ஏன்னா வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்தது 1498. அவர் கேலிக்கேட் வரும்போது வந்து சேர்ந்த வருடம் வந்து 1498 வருஷம் அவர் வந்துட்டார். பாபர் எப்போ வர்றாரு, 1526 முதலாம் பானிப்பட்டி யுத்தத்தில் தான் வர்றார். ஸோ இப்படி வேணால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியா மக்களுக்கு, வட இந்திய மக்களுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே துப்பாக்கி பீரங்கியை பற்றி தெரியும். கரெக்டாக? இந்த பக்கம் ஒரு 26, அந்த பக்கம் ஒரு 2 வருஷம், 28 வருஷம்னு வச்சுக்கிங்க. ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடியே தென்னிந்திய மக்களுக்கு துப்பாக்கி பீரங்கியை பார்த்துட்டாங்க. வடக்க வந்து முகலாயர்கள் 1526 முதல் 1610 வரை, 10 தான் ஜஹாங்கீர் வராருன்னு நினைக்கிறேன், அது வரை உள்ள அந்த 3 சக்கரவர்த்திகள் இருந்த காலகட்டம் இருக்குல்ல, பாபர், ஹுமாயூன், அக்பர், இவங்கெல்லாம் அங்கே வட இந்தியாவில் இருந்த காலகட்டத்தில் அதே 100 வருஷம் 1498 ஆரம்பித்து 1599 வரை கிட்டத்தட்ட 101 வருஷம் இங்கே மரக்காயர்கள்னு நம்ம தமிழர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை பற்றி மரக்காயர் வரலாறுன்னு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, டைம் இருக்கிறவங்க அதை போய் பாருங்கள். அது மரக்காயர்னால் அவங்க கேரளாக்காரங்களா சார் அப்படின்னு வேறு சில பேர் வருவாங்க. அதுக்கு உண்டான விளக்கம்லாம் அதில் சொல்லியிருக்கோம். சாமுத்திரின்னு ஒரு கொச்சி காலிக்கட் ராஜா கிட்ட தான் பெரிய பிரச்சனை, சண்டை, பஞ்சாயத்து எல்லாம் நடந்தது. அது ஒரு 100 வருட போர். போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து ஒரு 100 வருஷம் மரக்காயர்கள், அதாவது கடல் படையை கடல் வியாபாரம் மற்றும் கடற்போர்களில் திறமை பெற்ற தமிழர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் நடந்த ஒரு பெரிய வீர வரலாறு. அது ஒரு 100 வருஷம் சண்டைன்னு வச்சுக்கிங்க. அதே காலகட்டத்தில் தான் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, அக்பர் வந்தார், பாபர் வந்தார். பாபர் வந்து ஜெயிக்கிறார் இப்ராஹிம் லோடியா. அப்புறம் ஹுமாயூன் வந்து ஷெர்ஷாவால் தோக்கடிக்கப்படுகிறார். அப்புறம் ஷெர்ஷாவை திருப்பி தோக்கடிச்சு ஹுமாயூன் செத்து போய் அதுக்கப்புறம் பாபர் வர்றாரு. அக்பர் வர்றாரு. அக்பர் வந்து வரலாற்றில் அதுவும் முகலாய வரலாற்றில் ஒரு முக்கியமான ராஜா அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் முறையாக ஒரு பெரிய பேரரசில் மத நல்லிணக்கம் முக்கியம், செக்குலரிசம் முக்கியம் அப்படின்றத அவரோட பார்வையிலேருந்து பார்த்துருக்கிறார். நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அவரோட பார்வையில் என்ன பண்ணுறாரு, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையும் வர சொல்கிறார். ஒரு போர்ச்சுகீசிய பாதிரியார், அவங்க இஸ்லாமில் உள்ள சன்னி முஸ்லீமு, ஷியா முஸ்லீமு, கிறிஸ்தவர்கள், இந்து சாமியார்கள், சுஃபி எல்லாரையும் வர வச்சு பேசுகிறார். உங்கள் மதத்தில் என்ன சொல்லுது, உங்கள் மதத்தில் என்ன சொல்லுது, உங்கள் மதத்தில் என்ன சொல்லுது, சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. இதில் பாபருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 63-65 வயசு வரை இருந்தார்னு வச்சிங்களேன். அவர் இறந்தது வந்து சரியாக ஞாபகம் இல்லை, 1605 1607 என்னவோ வரும். கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு உயிரோடு இருந்திருக்கிறாரு. ஆனால் மற்றவர்கள்லாம் எப்படி 65 வயசு வரை இருந்தாலும் அவங்களாம் ராஜா ஆகிறதுக்கே 40 வயசு ஆகிடும். சரியா? இவர் வந்து 9 வயசில் ராஜா ஆகிட்டார். இவர் அரசராக முடிசூட்டி கொள்ளும்போது இவர் வயசு வந்து 9 வயசு. அப்புறம் 10ன்னு வச்சுங்க ரவுண்டாக, இந்த பக்கம் 65ன்னு வச்சிங்கன்னா ஒரு 55 வருஷம் ராஜாவாகவே இருந்திருக்கிறாரு. பிறந்ததுலேருந்து ஒரு 55 வருஷம் ராஜாவாகவே ஒரு மனுஷன் இருந்திருக்கிறான்னா, அப்போ ராஜாவாக இருந்தது மட்டும் இல்லை, அவங்க அப்பா காலத்தில் ரொம்ப வீக் ஆகிடுச்சு முகல் எம்பையர். அதை மறுபடியும் ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணுறாரு. ராஜபுத்தர்கள், அப்புறம் ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பெங்கால்,
அவள் ஃபுல் என்டையர் நார்த் இந்தியாவை முகலாய ஆட்சிக்கு கீழே கொண்டாடுறாருன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ வேலை நடந்திருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு வந்து அவங்க மாமா ஒருத்தர் பைராம் கான்னு, அவங்க அம்மாவோட அண்ணனோ தம்பி அண்ணன் நினைக்கிறேன், பைராம் கான்னு. அவர் தான் சின்ன வயசில் இவருக்காக படையை தலைமை தாங்கி ரொம்ப நாள் சண்டை போட்டு பல போர்களை சந்தித்து அதுக்கப்புறம் ராஜா மான்சிங் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோதான்னு ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்க அப்படியே அந்த ராஜா மான்சிங்கும் கூடவே வந்துட்டார். அவரே மந்திரியாகவும் சேனாதிபதியாகவும் இருக்கிறாரு. அப்புறம் அபுல் ஃபசல்னு ஒரு மந்திரி இருக்கிறாரு. அது வந்து நவரத்னங்கள்னு சொல்லுவாங்க. அதில் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பீர்பால் தான் முக்கியம் தெரியுமா அப்படிம்பாங்க. பீர்பால்னு ஒரு பார்ப்பனர் சொல்லி தான் எல்லாத்தையுமே இவர் செய்வார் அப்படின்றது நமக்கு வழக்கமாக சொல்கிற கதை. இந்த அக்பர் வந்து என்ன முக்கியமான ஒரு வேலை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளிகளில் படித்தப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, தீன் இலாஹி என்று ஒரு புதிய மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது புதிய மதம்லாம் அதை பார்க்க முடியாது. அதை எப்படி பார்க்குறதா இருந்தால், அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களை தவிர வேறு எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரியா, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஜிசியான்னு ஒரு வரி கட்டணும். அப்படி எதுக்காகனா உங்களை வந்து இந்த நாட்டின் பிரஜையாக மட்டும் இல்லாமல் உங்கள் மத நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அதுக்காக அந்த வரியை கட்டணும்னு ஒரு வரி இருந்தது. அக்பர் தான் முதல்ல அந்த வரியை நீக்கிறார். அந்த வரியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது தப்பு, இதில் என்ன இந்து மதம் தப்பாக சொல்லிடுச்சு, இல்லை கிறிஸ்தவ மதம் மாற்றி சொல்லிடுச்சு, இல்லை இஸ்லாம் வேறு மாதிரி சொல்லிடுச்சா? எல்லா மதமும் மக்களை வந்து ஒன்றா இருங்க, சண்டை போடாமல் இருங்க, அமைதியாக வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுது. யாரையும் ஏமாற்றாமல், ஃப்ராடுத்தனம் பண்ணாமல், பித்தலாட்டம் பண்ணாமல், அடுத்தவன் முன்னாடி ஆசைப்படாமல், அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படாமல். என்ன சார் ஆணாதிக்க சிந்தனை? மதமே ஆணாதிக்க சிந்தனை தானே, அப்புறம் வேறு என்னத்தை சொல்ல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புது மதத்தையே உருவாக்குறாரு, தீன் இலாஹி அப்படின்னு சொல்லி. எந்த மதத்தையும் முக்கியம்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இன்னொரு மதத்தை மட்டம்னு பார்க்கக்கூடாது, எல்லா மதத்தையும் சமமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் உருவாக்குனது. அவர் காலத்துலேயே அந்த மதமும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சிங்களேன். அவர் வந்து சட்டம் போட்டு மாற்றிருக்கணும், சட்டம் போடாமல் அன்பால் மாற்றுவோன்னு நினச்சார். அதனால் அவரோட விருப்பத்துக்காக மாறினவங்கெல்லாம் அவர் காலம் முடிஞ்சோடனே எல்லோரும் போயிட்டாங்க. சட்டம் போட்டிருந்தாருன்னா எல்லோரும் ஒரேடியாக மாறி இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் போயிருந்துருக்கோம். அவர் சட்டம் போடலை. அதுக்கு இப்போ 1500களிலேயே ஒரு மன்னர் வந்து மத நல்லிணக்கம் வேணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுவும் யோசித்தது யார்? ஒரு இஸ்லாமிய மன்னர் யோசிச்சிருக்காரு. அது ஒரு முக்கியமான செய்தி. ஆனால் இந்த ஃப்ராடு பாப்கார்ன் கும்பல் என்ன பண்ணி வச்சுருக்கு, அவருக்கு இப்படி ஒரு கதையை எழுதி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி, அவர் வந்து மகாபலி சக்கரவர்த்தியாக இருந்தார். அவர் வந்து மகாவிஷ்ணுகிட்ட வேண்டி ஒரு மிலேச்ச வம்சத்தில் போய் அரசனாக பிறந்து அக்பர் என்னும் பெயரோடு ஆட்சி செய்தார். இந்த பாப்கார்ன் கும்பல் என்ன பண்ணி வச்சுருக்கு, ஒரு கதை எழுதி வச்சுட்டு இது புராணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புராணம்னாலும் அது என்ன புராணம்? எதிர்கால புராணம், பவிஷ்ய யோக புராணம். அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய புராணம். எதிர்காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு. அதான் இப்போ கூட்டு பவிஷ்ய புராணத்தை பிரிண்ட் அடிக்கப்பா அப்படின்னு சொன்னால் மோடி வேற கூட சேர்த்துருவாங்க. மோடி நாமஷ்ய பண பகிஷ்கரிச்சிய அப்படின்னு எதையா ஒன்று போட்டு எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுவிட்டு பார்த்திங்களா, பவிஷ்ய புராணத்தில் மோடின்னு ஒருத்தர் வந்து ஆட்சி செய்வார்னு மகாவிஷ்ணு அந்த காலத்திலே வியாசரே சொல்லி வச்சுருக்காரு. அதனால் மோடிக்கு தான் ஓட்டு போடணுன்னு இன்னொரு பிரிண்ட் அடிக்க சொன்னாலும் அடிப்பாங்க. நான் திருப்பி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், இந்த பவிஷ்ய புராணத்தை சொல்கிறதுக்கும் மற்ற புராண கதைகளெல்லாம் நம்ம ஓட்டைகளை மட்டும்தான் பார்ப்போம். இந்த இடத்துல லாஜிக் இல்லை, இந்த இடத்துல லாஜிக் இல்லை அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இந்த பவிஷ்ய புராணத்தை பொறுத்தவரை நம்ம லாஜிக்கு உள்ளெல்லாம் போகல. அதை நல்லா புரிஞ்சுங்க. இதில் லாஜிக் இருக்கா, லாஜிக் இல்லையா அப்படின்றத பற்றிலாம் நம்ம எதுவுமே இங்கே பார்க்கல. நம்ம பார்க்குற பூரா என்னென்னா, என்னென்ன கதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இன்னும் பின்னாடி வர பயந்துருவீங்க. நிறைய இருக்குது. குயின் விக்டோரியாலாம் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். சரியா, போன எபிசோடில் குத்புதீன் ஐபக் வந்தார். இந்த எபிசோடில் யார் வந்துட்டார்? நேராக அக்பரே கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பாப்கார்ன் கும்பலாம் நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவனுக்கு ஏமாத்துறதுக்கு எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் போவாங்க. இதுதான் அவங்களோட ஏமாத்துறதோட எல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ இந்த பவிஷ்ய புராணத்தை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஆதாம் ஏவாள் கதையெல்லாம் சேர்த்து உள்ளே எழுதி வச்சா நம்புவாங்க. முகமது வருவார்னு எங்களுக்கு தெரியும், ஜீசஸ்னு வருவார்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சா நம்புவாங்க.
அது அந்த லெவலோடு நிப்பாட்டியிருந்தான்னா கூட பரவாயில்ல. குத்புதீன் ஐபக் வருவார்னு எங்களுக்கு தெரியும்னு எழுதியிருக்கான். அடுத்தால அக்பர் வருவார்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்கன்னா, இந்த மடப்பயல்களை எப்படி வேணாலும் நம்மளால் ஏமாற்ற முடியும் அப்படின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் திருப்பி சொல்கிறது. அவங்ககிட்ட ஒரு தெர்மாமீட்டர் இருக்குங்க. நான் அதுதான் சொல்லுவேன். உங்களுடைய மூட நம்பிக்கைகளை அளப்பதற்கு அவன் கையில் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கிறான். என்ன தெர்மாமீட்டரு? ஒரு சின்ன கிண்ணம், ஒரு ஸ்பூனு போட்டு எடுத்து கொடுப்பான். இந்தாங்க கோமியம் வாயில் ஊற்றிங்க அப்படின்னு சொல்லியே கொடுப்பான். உங்கள்கிட்ட தீர்த்தம்லாம் சொல்ல மாட்டான். கோமியம் இதை வாயில் ஊற்றிங்க, இந்த கோமிய தீர்த்தத்தை வாயில் போடுங்க. ஆமாம், நல்லா தெரியும் நமக்கு. கோமியம் அப்படின்னு சொன்னால் அது மாட்டு மூத்திரம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவனுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஒரு மூத்திரம்னு சொல்லி கையில் கொடுத்து அதை வாங்கி வாயிலையும் குடிச்சிட்டு அது கையில் இருக்கிறது மிச்சம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு தலையில் வேறு இப்படி தடவிப்பாங்க. அங்கே தான் வைக்கிறான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. இதை எப்படியா குடிக்கிறது அப்படின்னு யாராவது கீழே போட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். இந்த கோமியம் குடிக்கணும் வாங்கி எனக்கா ஒரு நாள் அறிவில் மூத்திரத்தை குடிக்க சொல்லி அப்படின்னு எனக்கா கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை. நீங்கள் லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி வீடு கட்டுவீங்க. கட்டிவிட்டு என்ன பண்ணுவீங்க? கிரகப்பிரவேசம் பண்ணுறேன், கணபதி ஹோமம்பிங்க. கணபதி ஹோமத்தில் முதல்ல உங்களுக்கு கையில் ஊற்றுறது கோமியம் தான். தீர்த்தம் வாங்கி வாயில் விட்டுருங்க. வாயில் ஊற்றியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் அவன் ஓகே நான் மூத்திரம்னு சொல்லி குடிக்கிறான். இப்போ நான் கேட்குறேங்க, நான் உங்களுக்கு ஒரு டம்ளரில் இருந்து இந்தாங்க கோமியம் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா வாங்கி குடிப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். வாங்கி குடிப்பீங்களாங்க? சார் என்ன சார் இவ்வளோ டீசெண்டாக இருந்துட்டு யூரின் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டிங்களா? இதை நீங்கள் அவன்கிட்ட ஏன் கேட்குறதில்ல? அதுதான் அவன் உங்களுக்கு வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்டு. அதை நீ வாங்கி வாயில் ஊற்றின உடனே இந்த தெர்மாமீட்டர் சொல்லு, ஆமாம் இந்த பேஷண்ட்டுக்கு டெம்பரேச்சர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி அவனுக்கு தெளிவாக ரைட்டு மூத்திரத்தையே நம்ம கொடுத்து குடிச்சிட்டான், இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் இவன் நம்புவான், என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த நம்பிக்கையோட உச்சக்கட்டத்தில் தான் என்ன எழுதி வச்சுருக்காங்க, ஒரு புராண புஸ்தகம்னு எழுதி அதில் அக்பர்னு ஒரு ராஜா வருவார், அவர் மகாபலி சக்கரவர்த்தியோட மறுபிறவி அப்படின்னு எழுதி வச்சுருக்கான். ஸோ இதில் பவிஷ்ய புராணத்தை பொறுத்தவரை நம்ம லாஜிக்கெலாம் போய் நோண்டிக்கிட்டுலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி, நம்மளுடைய முட்டாள்தனத்தின் மீது அவன் வைத்திருக்கும் நம்பிக்கை என்னன்றதை பாருங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போமா? வேறு என்னெல்லாம் கதை விட்டு வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள். நம்ம மறுபடியும் சொல்கிறோம், பல்வேறு சேனல்களில் எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கன்னே கேட்குறாங்க. நம்ம டொனேஷன்லாம் கேட்குறதில்ல. புத்தகம் வாங்குங்க, அதன் மூலமாக வரும் லாபத்தை நாங்கள் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் செய்கிறோம். மற்ற சேனல் என்ன பண்ணுறாங்க, சும்மா ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுங்கன்றாங்க, அதை வாங்கி சேனல் நடத்துறதுக்கு செலவு பண்ணுறாங்க. நம்ம இந்த புத்தகம் எழுதுறதுக்கு இன்னொரு வேலை, அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேலை, அதுக்கப்புறம் அதை போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு ஒரு வேலைன்னு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு தான் உங்கள்கிட்ட இருந்து பணம் கேட்குறோம். ஸோ தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைய தொடர்பு கொண்டு உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.